சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு பட்டதாரி ஆசிரியர் தேர்வு யூஜி டிஆர்பி எக்ஸாம் 2026. இந்த தேர்விற்கு தமிழ் பாடத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சிகளை நம்ம உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அதில் குறிப்பாக இயல் 10. ஸோ இந்த இயல் 10ல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூல புத்தகத்தையுமே தொகுத்து உங்களுக்கான பயிற்சியை நம்ம கொடுக்குறோம். ஸோ இயல் 10க்கு அடுத்து இயல் 9, இயல் 8ன்னு சொல்லி கீழிருந்து மேலாக உங்களுக்கு பயிற்சி வகுப்புகளானது நம்ம ஆரம்பிக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய பயிற்சியானது தமிழ் பத்திரிகைகள். தமிழ் பத்திரிகைகள் இதனுடைய ஆசிரியர் யாருன்னா மாசு சம்பந்தன். ஸோ இவருடைய தமிழ் பத்திரிகைகள் இந்த புத்தகத்தை தொகுத்து இன்றைய பயிற்சியை உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த பயிற்சி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பயிற்சிகளாக இந்த மாசு சம்பந்தன் அவர்களுடைய தமிழ் பத்திரிகைகள் புத்தகத்தினுடைய பயிற்சி ஒரு 10 பயிற்சியாக இருக்கும். அதில் முதல் பயிற்சியை இன்று நாம் காண இருக்கிறோம். ஸோ இதே போல ஒவ்வொரு பயிற்சியும் உங்களுக்கு தொடர்ச்சியாக 10 இயல்களுக்கும் தொடர்ச்சியான பயிற்சியை நம்ம கொடுக்குறோம். ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ 2026 பட்டதாரி ஆசிரியர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றுவதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி மட்டும் அல்லாது அடுத்து உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் டெஸ்ட்ன்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராசஸும் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அரசு பணிக்கான வாய்ப்பாக இதை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க. பயிற்சி வகுப்புல முதல்ல நம்ம காண இருக்கக்கூடிய பகுதி இந்த தமிழ் இதழ்களினுடைய போக்கு. உலகின் 4 பக்கத்திலிருந்து புத்தறிவு கொளுத்திய புதிய பார்வையை கொடுத்து மக்கள் புதிய பாதையில அடியெடுத்து வைப்பதற்கு புதிய புதிய செய்திகளை கொண்டு வந்து தரக்கூடியதுதான் இந்த இதழ்கள். இதழ்கள்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, உலகில் 4 பக்கமும் சரிங்களா இருக்கக்கூடிய புத்தறிவு புதிய பார்வையை மக்களுக்கு கொடுத்து புதிய பார்வையில் மக்கள் பயணிப்பதற்கு வழியை உருவாக்கி கொடுக்கக்கூடியது இதழ்கள். இதழ்கள் செய்திகளை தருவதுடன் மக்களுக்கு அறிவை புகட்டி அரசியல் விழிப்பு உணர்வை உண்டு பண்ணி சமுதாயத்தை சீர்திருத்தி மக்களின் உரிமையை பாதுகாத்து நாகரிகத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டாக இந்த இதழ்கள் விளங்குகின்றன. வல்லரசுகளுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை விட போர்க்குணம் படைத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தை விட அறிவாளிகளுக்கு தரப்படக்கூடிய மேன்மையை விட இதழ்களுக்கு அதிக செல்வாக்கும் பலமும் மேன்மையும் இன்று கிடைத்திருக்கிறது. சமூக வழக்கங்கள் மாறுதல் அடைந்து வருவது போல படிக்கும் இயல்பும் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறது. இந்த 18ஆம் நூற்றாண்டுல மேநாட்டில் தேநீர் விடுதிகள்ல மட்டும்தான் இதழ்கள் படிக்கக்கூடிய பழக்கங்களானது இருந்தது. இந்த இதழ்களினுடைய வரலாறுன்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது இப்பதான் நம்ம நினைச்சிடறோம் கான்செப்டுக்குள்ள வரோம். 18ஆம் நூற்றாண்டுல மேநாட்டில் தேநீர் விடுதிகள்ல மட்டும் இதழ்கள் படிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. ஸோ 19ஆம் நூற்றாண்டுல தொடர் வண்டிகள்ல படிக்கக்கூடிய அளவிற்கு அது வளர்ச்சி அடைந்திருக்கு. அப்ப இந்த ஒரு நூற்றாண்டுல என்ன இதழ்கள் பார்த்தீங்கன்னா தேநீர் கடையில் ஆரம்பித்து தொடர் வண்டி வரைக்கும் படிக்கக்கூடிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. எப்படி கண்ணாடி போடும் பழக்கம் உள்ளவர்களுக்கு கண்ணாடி இல்லாவிட்டால் தொல்லையாக இருக்கும், மூக்கு பொடி போடக்கூடியவர்களுக்கு அந்த சிட்டிகை பொடி கிடைக்கலைன்னா வெறி செயலாக மாறிவிடும், காப்பி குடிப்பவனுக்கு காப்பி இல்லாவிட்டால் தலைவலி வந்துடும். ஸோ அது போலத்தான் இந்த இதழை படிப்பவர்களுக்கு அந்த இதழ் கிடைக்காவிட்டால் விழிப்பெற்று இழந்தவனை போல ஏக்கம் ஏற்பட்டுவிடும் என்று கூறப்படுகிறது. அப்ப இதழினுடைய முக்கியத்துவம் என்ன பார்த்தோம். 1942 ஆண்டுகளுக்கு முன்பு 42ஆம் ஆண்டுக்கு முன்பு வினோபா
என்னும் பெயரானது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கும். வினோபா என்பது 1942க்கு முன்பு ஒரு சில பேருக்கு தான் அந்த பெயரானது தெரிந்திருக்கும். ஸோ அதற்கு பின்பு அவருடைய தனிப்பட்ட அறப்போரை, அதாவது தனிப்பட்ட அறப்போர்னா தனிநபர் சத்தியாகிரகம் காந்தியடிகள் தொடங்கி வைத்த போது வினோபாவின் பெயரை முதலில் அறிவித்தவர் காந்தியடிகள். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த மராட்டிய மண்டலத்தை தாண்டி இந்தியா முழுவதும் அவருடைய பெயர் அறிந்த பெயராக மாறியது. இதற்கு காரணம் இதழ்கள். அதே மாதிரி கச்சத்தீவு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுர அரசருக்கு சொந்தமாக இருந்த ஒரு தீவு கச்சத்தீவு. இதனை இந்திரா காந்தி அம்மையார் இலங்கை அரசிற்கு கடை தேங்காயை எடுத்து வள்ளி பிள்ளையாருக்கு உடைத்தது போல தாராளமான மனதுடன் வழங்கியது போல அத்தீவு உலக அறிந்த ஒரு தீவாக மாறியது இதழ்களினால். நெய்வேலி என்பது தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர். அங்கு நிலத்திற்கு அடியில் பழுப்பு நிலக்கரி புதையுண்டு கிடைக்கிறது என்ற செய்தி இதழ்களில் வெளிவந்த பின்னர்தான் உலகிற்கு நெய்வேலி மிக நெருங்கிய ஊராக மாறியது. அப்ப இதழ்களினுடைய பங்களிப்பு என்ன, அதை மெயினா தெரிஞ்சுக்கோங்க. மாதவி தனது காதலனான கோவலனுக்கு தாளம்பூ மடலில் பிச்சிப்பூ முகை கொண்டு சந்தன குழம்பில் தோய்த்து தனது உள்ள கிடக்கைகளை எழுதி தெரிவித்தாள் என்று தெரிவிக்கக்கூடிய நூலானது சிலப்பதிகாரம். இந்த தாளம்பூ மடலைத்தான் தாள் என்றும், பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அது தாள் எழுத பயன்படக்கூடிய காகிதம் தாளாக மாறியது. ஸோ தாளம்பூ மடல் பாத்தீங்கன்னா தாள் என்று அப்ப சொன்னாங்க. ஸோ அந்த தாள் என்பதுதான் பிற்காலத்துல காகிதத்தை பயன்படுத்தக்கூடிய சொல்லாக மாறியது. இந்த காகிதம் என்ற சொல்லானது காகித் என்ற உருது சொல்லில் இருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. பல இதழ்கள் கொண்டதை நம்ம எவ்வாறு அழைக்கிறோம்னா மலர், இலைகளை பத்திரம் என்று வடமொழியில் கூறுவர். பத்திரிகையை பத்திரிகா, பத்திரிகை, இது பத்திரம் என்ற வட சொல்லிலிருந்து வந்தது என்று அழைக்கலாம். ஸோ இந்த இதழை பாத்தீங்கன்னா வேறு எந்த பெயரில் அழைக்கலாம்னா தாளிகை, இதழ் என்றும் ஏடு என்றும் தாள் என்றும் இதழ்களானது அழைக்கப்படுகிறது. ஸோ மிக முக்கியமானது, அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. ஸோ இந்த இதழ்கள் பாத்தீங்கன்னா இதழ் என்றும் ஏடு என்றும் தாள் என்றும் கூறலாம். ஸோ இந்த இதழ்கள் பாத்தீங்கன்னா பல வகை பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஸோ தினசரி வெளியாகக்கூடிய இதழ் நாளிதழ் அல்லது நாளேடு என்று அழைக்கப்படுகிறது. இதழ்களினுடைய பரிணாம வளர்ச்சியில தினசரி வெளியாகக்கூடிய இதழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று கேட்டாங்கன்னா நாளிதழ் அல்லது நாளேடு என்று அழைக்கப்படுகிறது. வாரந்தோறும் வெளியாகக்கூடிய இதழை கிழமை இதழ், வார இதழ், வார ஏடு என்று அழைக்கப்படுகிறது. 15 நாட்களுக்கு ஒரு முறை வெளியாகக்கூடிய இதழை பிறை இதழ் என்றும் மாத இருமுறை இதழ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இதழ்கள் எவ்வாறு வெளிவருகிறது, ஸோ தினசரி, வாரம், 15 நாள், அதை மெயினா பார்த்துக்கோங்க. மாதம் ஒரு முறை, சரிங்களா, மாதம் ஒரு முறை வெளியாகக்கூடிய இதழை மாத இதழ், திங்கள் இதழ், மாசிகை என்று அழைக்கப்படுகிறது. அப்ப மாசிகை என்றால் என்ன கேட்டாங்கன்னா மாதம் ஒரு முறை வெளியாகக்கூடிய இதழ். 3 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியாகக்கூடிய இதழை முத்திங்கள் இதழ். மெயினா பாருங்க, முத்திங்கள் என்றால் என்னன்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியாகக்கூடிய இதழ் காலாண்டு இதழ் என்று அழைக்கப்படுகிறது. 6 மாதங்களுக்கு
ஒருமுறை வெளியாகக்கூடிய இதழை அரையாண்டு இதழ் என்றும், ஆண்டிற்கு ஒருமுறை வெளியாகும் இதழை ஆண்டு இதழ் என்றும், இல்லை ஆண்டு மலர் என்றும் பாகுபடுத்தி கொள்ளப்படுகிறது. இதழ் ஒவ்வொன்றும் மலர், இதழ் என்றோ, சுவடி, ஏடு என்றோ, மணி, ஓசை என்றோ அவரவர் விருப்பப்படி தலைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ மெயினா இதழ்கள் ஒவ்வொன்றிலையும் மலர் ஒன்று, இதழ் ஒன்று, சுவடி ஒன்று, ஏடு ஒன்று என்று, மணி ஒன்று, ஓசை ஒன்று என்று அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ப அந்த இதழ்களானது குறிக்கப்படுகிறது. தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாள், மாதம், ஆண்டு தெரிவிக்கப்பட்டிருக்கும். ஒரு இதழை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் நாள், மாதம், ஆண்டு தெரிவிக்கப்பட்டிருக்கும். தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ஓராண்டு வரையில் தமிழில் தொடர் எண்கள் தரப்பட்டிருந்தன. ஆரம்பத்துல தொடக்கத்துல ஓராண்டு வரையிலும் தமிழ் தொடர் எண்கள் தரப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த ஆண்டு முடிந்த பிறகு வேறு எண் மறுபடியும் தொடங்கும். இதழினுடைய பெயர் அதை துவக்கிய காலத்திற்கு, துவக்கியவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டிருந்தது. இதழினுடைய பெயரானது அந்த காலகட்டம், அதை தொடங்கியவரினுடைய விருப்பம், இதை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டது. சமய சார்புடையதாகவும், கொள்கை சார்புடையதாகவும், கட்சி சார்புடையதாகவும் ஆரம்பத்துல இருக்கக்கூடிய இதழ்கள் எப்படி இருந்துச்சுன்னா சமய சார்புடையதாகவும், கொள்கை சார்புடையதாகவும், கட்சி சார்புடையதாகவும் அமைந்திருந்தது. இதழின் நடையில் அமைப்பும் கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறும் ஆசிரியரின் கல்வி, கேள்வி, மொழி ஈடுபாடு இவற்றிற்கு ஏற்பவும் அமைக்கப்பட்டிருந்தது. தமிழ்ல இதழ்கள் முதல்ல மாத இதழ்களாகவும், அது பிறகு மாதம் இருமுறை, மாதம் மும்முறை இதழ்களாகவும், வார இதழ்களாகவும், நாளிதழ்களாகவும் தோன்றின. அப்ப தமிழ்ல முதல்ல தோன்றியது மாத இதழ், அது பிறகு மாதம் இருமுறை, மாதம் மும்முறை, அடுத்து வார இதழ், அடுத்து நாளிதழ், இவ்வாறு பாத்தீங்கன்னா தோன்ற ஆரம்பித்தது. முற்காலத்துல தமிழ் இதழ்களின் பெயர்கள் என்ன, அது மெயினா குறிப்பெடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடிய பகுதியை அப்படியே அண்டர்லைன் பண்ணி குறிப்பெடுத்துக்கோங்க. முற்காலத்தில் தமிழில் இதழ்களின் பெயர்கள்னா விவேகபானு, வித்யாபானு, சுதேசிபிமானி, சுதேசபிமானி, நியாயாபிமானி, தேசாபிமானி, அதே மாதிரி ஜனானுகூலன், பிரஜானுகூலன், சுதேசமித்ரன், பிரபஞ்சமித்ரன், வைசியமித்ரன், அதே மாதிரி விவேக சிந்தாமணி, விவேக போதினி. சரிங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா முற்காலத்துல தமிழினுடைய இதழ்களின் பெயர்கள். ஒரு இதழின் பெயர்ல முன்னொட்டையோ பின்னொட்டையோ உடன் கொண்டு வெளிவந்தது. ஒரு இதழினுடைய பெயர் முன்னொட்டு பின்னொட்டு ஸோ பாத்தீங்கன்னா ஒன்று போல இருக்கக்கூடிய அளவிற்கு ஆரம்ப காலத்தில் தமிழினுடைய இதழ்களின் பெயர்களானது காணப்பட்டது. இந்த தமிழ் இதழ்களின் தொடக்கம் சொல்லி கேட்டீங்கன்னா 1830. ஸோ மெயினா நம்மளுக்கு கேட்கலாம் தமிழ் இதழ்களின் தொடக்க காலம் கேட்டாங்கன்னா 1830. இந்த தமிழ் இதழ்களின் தொடக்க காலத்தினுடைய வளர்ச்சிகள். ஸோ வளர்ச்சின்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது ஸோ இதை ஒவ்வொன்றையுமே அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. 1830 முதல் 1859 வரை தொடக்க கால தமிழ் இதழ்களின் வரலாறு. ஸோ இதுல 1830 முதல் 1859 வரை, அதாவது சிப்பாய் கிளர்ச்சிக்கு முன்பு வரை ஒரு காலகட்டமாக தொடக்க கால தமிழ் இதழ்கள் பிரிக்கப்படுகிறது. அடுத்து 1859 முதல் 1900 வரை மற்றொரு காலகட்டமாக இவை பிரிக்கப்படுகிறது. மூன்றாவது
1901 1942 வரை இன்றொன்று காலகட்டமாக மூன்றாவது காலகட்டமாகவும், நான்காவது காலகட்டம் 1943 1980 வரை பெரிதொரு காலகட்டமாகவும் வசதிக்காக இது பிரித்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழ் இதழ்களினுடைய காலகட்டம் பிரிவுகள் எடுத்தீங்கன்னா 4 பிரிவு. ஒன்று 1830 முதல் 1859 வரை. இரண்டாவது 1859 முதல் 1900 வரை. மூன்றாவது 1901 முதல் 1942 வரை. நான்காவது 1943 முதல் 1980 வரை என்று வசதிக்காக இந்த காலகட்டமானது பிரித்து கொள்ளப்பட்டுள்ளது. ஸோ இதுல முதல் காலகட்டத்துல 1830 முதல் 1859 வரை முதல் காலகட்டத்துல தமிழ் இதழ்கள் ஆரம்பிக்கப்பட்டது. 1830 முதல் 59 வரை தமிழ் இதழ்கள் அரும்பியது. இரண்டாவது காலகட்டத்துல அவைகள் பல அரும்பாகி மலராகி போனது. சில பாத்தீங்கன்னா மணக்காது கருகி போனது. மூன்றாவது காலகட்டத்துல சமய இதழ்களும் சமூக இதழ்களும் அரசியல் இதழ்களும் பெருகின. அப்ப மூன்றாவது காலகட்டத்துல தான் என்ன செஞ்சிருக்காங்க? சமய இதழ்கள், சமூக இதழ்கள், அரசியல் இதழ்கள் தோன்றியுள்ளன. அவைகள்ல ஒரு சிலவற்றை தவிர ஏனைய ஓரிரு ஆண்டுகளுக்குள்ள மறைந்து போயிற்று. ஒரு சில இதழ்கள் தப்பித்தது, ஏனைய இதழ்கள் மறைந்து போயிற்று. இந்தியாவுல இந்த இதழ்களை முதல்ல நடத்தியவர்கள் யாருன்னா ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் இந்த இதழ்களை முதல்ல நடத்தியதனால அவர்கள் வெள்ளை அதிகாரிகளினுடைய அட்டூழியங்களையும் ஊழல்களையும் வெளிப்படுத்துவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தன. அப்ப ஆரம்ப காலத்துல இந்தியாவுல இதழ்களை நடத்தியவர்கள் யாருன்னா ஆங்கிலேயர்கள். இவர்களுக்கு மெயின் காரணம் வெள்ளை அதிகாரிகளினுடைய அட்டூழியங்களையும் ஊழல்களையும் வெளிப்படுத்துவதில் கண்ணும் கருத்துமாக இதழ்கள் பங்காற்றியது. அதுக்கு பிறகு அந்த காலத்துல அரச பிரதிநிதிக்கு இதழ்களை அடக்கக்கூடிய உரிமை இல்லாது இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருந்தாங்க? எல்லாரையும் கேள்வி கேட்கக்கூடிய முறை இருந்துச்சு. ஆனா இந்திய உரிமை கிளர்ச்சி, அதாவது முதல் இந்திய சுதந்திர போர் 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகம், 1857 முதல் இந்திய சுதந்திர போர் என்று அழைக்கக்கூடிய இந்த கிளர்ச்சி தோன்றிய பிறகு அரசு பாத்தீங்கன்னா அரசு துறையில அதிக கவனத்தை செலுத்தி இதழ்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டத்தை கொண்டு வந்தது. அப்ப வாய்ப்பூட்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1857 சிப்பாய் கிளர்ச்சி தோன்றியதால். இதன்படி நேராகவோ, இந்த வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி நேராகவோ மறைபொருளாகவோ, அதாவது குறிப்பாகவோ உட்கருத்தாகவோ வேறு எந்த விதத்திலோ சில செயல்களை எழுப்பக்கூடிய எதையும் வெளியிடலாகாது என்று அச்சு அவசர சட்டம் 14வது பிரிவு கூறப்படுகிறது. இந்த சட்டத்தின்படி இதழ்களை உரிமையோடு நடத்த முடியாத சூழ்நிலையானது உருவானது. ஆகவேதான் இந்தியாவில் இந்தியர்களால் அரசியல் இதழ்களை நடத்த முடியல. அதற்கு பிறகு ஒரு சில பேர் என்ன செய்றாங்க? இதை தவிர்த்துட்டு இலக்கியம், சமயம், சமூகம் ஆகியவற்றில் என்ன செய்றாங்க? நாட்டம் செலுத்தினாங்க. ஏன்னா இலக்கியங்களாக இருக்கட்டும், சமயமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், இதுல பாத்தீங்கன்னா சட்டத்தினுடைய கெடுபிடி இல்லாத காரணத்தினால அதுல அவர்களுடைய கவனமானது செலுத்தப்பட்டது. இப்படிப்பட்டவர்கள்ல சிலருக்கு இலக்கிய தேர்ச்சியும் சமய உணர்வும் சமூக பற்றும் மிகுந்து இருந்ததுனால இந்த செய்தியானது எளிமையாக உருவாக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, தகுதிமிக்க ஆசிரியர்கள் கிடைத்ததுனால இலக்கியத்துல
புதிய புத்துணர்வு ஏற்பட்டப்பட்டது. சமய மறுமலர்ச்சி உண்டானது. சமூக விழிப்புணர்வு தோன்றியது. ஆகவே ஒவ்வொரு சமூகமும் தன் முன்னோர் பெருமைகளை அறிந்து கொள்ள விழித்தெழுந்தது. தமக்குள் காணப்பட்ட சில்லறை வேற்றுமைகளை ஒதுக்கி மேலான நோக்கத்திற்காக ஒற்றுமையை கொண்டது. தம் தாய்மொழி மற்ற மொழிகளைப் போல பல துறைகளிலும் சிறந்து விளங்க பாடுபட்டது. தம் தாயகம் பிறருக்கு எவ்வகையில் அடிமைப்பட்டு கிடக்காது உரிமையோடு வாழ வேண்டும் என்ற சிந்திக்க தொடங்கியது. தம் பழம்பெருமையோடு உலக முன்னேற்றுதலுக்கு ஏற்ப புத்தம் புதிய துறைகளில் ஏற்றம் பெற துடித்தது. இதற்கு வேண்டிய வகையில் எல்லாம் இதழ் ஆசிரியர்கள் சிந்தித்து சிறந்து எழுதினார்கள். படிப்பவர்களின் சிந்தனையை கிளறி அவர்களை செயல்பட செய்வதில் நாட்டமுடையவர்களாக இருந்தாங்க. அவர்களுக்கு தங்கள் தகுதியும் தெரிந்திருந்தது. இலக்கியத்தையும் நன்கு கற்று அறிந்திருந்தார்கள். அதோடு உலகோடு ஒட்ட வாழவும் முனைந்திருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் மேற்போக்காக எழுதாமல் சற்று ஆழமாக, அகலமாக, ஏன் சிறிது கடினமாக கூட எழுதியுள்ளதை பழங்கால தமிழ் இதழ்களை புரட்டி பார்த்தாலே உணர்ந்து கொள்ளலாம். இந்த தமிழ் இதழ்கள் தோன்ற தோன்ற காலத்திற்கு ஏற்ற ஆசிரியர்கள் கிடைத்து கொண்டே இருந்தார்கள். அரசியல் விழிப்புணர்ச்சி பெருகி பெருக்கெடுப்பதற்கு முன்னர் சமய சமூக இலக்கிய தோய்வு மிகுந்தவர்களே ஆசிரியர்களாக அமைந்திருந்தனர். அரசியல் என்பதை விட சமூகத்திற்கும் சமயத்திற்கும் இலக்கியத்திற்கும் மிகுந்த ஆசிரியர்கள் அமைந்திருந்தனால அவங்களுடைய இலக்கியங்களாக இருக்கட்டும், சமயங்களாக இருக்கட்டும், தாய் நாடாக இருக்கட்டும், அதனை குறித்த முழுமையான ஒரு தெளிவு கிடைக்கப்பட்டது. அரசியல் கிளர்ச்சிகள் வளர்ச்சி பெறுவதற்கு உகந்த வகையில் தகுந்த ஆசிரியர்கள் பின்னர் இதழ் உலகை பிடித்து கொண்டனர். முதல்ல பாத்தீங்கன்னா சமயம், சமூகம், இலக்கியத்துல தான் ஆசிரியர்கள் அதிகம். இதுல பாத்தீங்கன்னா மக்களை உணரச் செய்து அதுக்கு பிறகுதான் அரசியல் கிளர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்தனர். அடுத்து பாருங்க, தமிழ் இதழியல் உலகில தொடக்கத்தில் பல துறை அறிவு மிக்கவர்கள் ஆசிரியர்களாக இருந்தார்கள். அடுத்து தமிழ் மரபு அறிந்தவர்கள் ஆசிரியர்களாக இருந்தனர். பின்னர் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் ஆசிரியர்களாக அமைந்தனர். அப்ப தமிழகத்தினுடைய இதழியல் உலகத்துல முதல்ல யார் இருந்தது? பல துறை அறிவு மிக்கவர்கள். அடுத்து தமிழ் மரபு அறிந்தவர்கள். அடுத்து அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் என்று பிரிக்கப்பட்டது. அதன் பின்னர் அரசியல் அறிவு மிக்கவர்களும் மொழி அறிவும் உலகியல் அறிவும் நிரம்பியவர்களுக்கு ஆசிரியர்களாக வந்தனர். சாதி, சமய, சமூக உணர்வில் ஆழ்ந்து கிடந்தவர்களை எல்லாம் தமிழ் இதழ் உலகம் தட்டி எழுப்பி அவர்களை குறிப்பிட்ட சிறு வட்டத்திற்குள்ளே சுழன்று வருவதை தடுத்து நிறுத்தி உலகளாவிய பெரிய வட்டத்திற்குள் அவர்களை அடியெடுத்து வைக்கும்படி செய்தது. சரியா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாதி, சமயம், சமூகம்னு இருந்தவர்களை அதிலிருந்து தகர்த்து கொண்டு வந்தது. மேலும் மெத்த படித்தவர்களே எதையும் எழுத முடியும், எப்படியும் எழுத முடியும் என்ற நிலையை மாற்றி அறிவு வேட்கை கொண்டு ஆர்வ மிகுதியினால் உந்தப்பட்டு எழுத துடிக்கும் எவரையும் வாய்ப்பு கொடுத்து எழுத்து துறையில் ஈடுபட செய்தது. இதுதான் மெயினானது. ஷார்ட்டா நம்ம பார்க்கிறோம்னா என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமயம், சமூகம், இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அந்த சமுதாயம் மாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு அரசியல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதுதான் ஷார்ட் பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா இதழ்களை 4 காலகட்டங்களாக பிரிக்கிறாங்க. இதழ்கள் பாத்தீங்கன்னா டெய்லி தினசரி இதழ், அதாவது நாளிதழ், வார இதழ்,
மாதம் 15 நாளைக்கு ஒரு முறை இதழ், மாத இதழ், ஆண்டு இதழ், காலாண்டு, அரையாண்டு இதழ், அந்த அமைப்பு. இதை மட்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது டாபிக் தமிழ் இதழ்களினுடைய தோற்றமும் வளர்ச்சியும். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதழ்கள் எந்தெந்த இதழ்கள், இதுதான் மெயின் கான்செப்ட், நம்மளுக்கான சிலபஸும் இதுதான். ஸோ முதல்ல கொடுக்கக்கூடியது பேசிக், அதை தெரிஞ்சுக்கோங்க. தமிழர்களினுடைய தாயகம் தொல் பழங்காலத்துல விரிந்து பறந்து காணப்பட்டது. கடற்கோளினாலும் இயற்கையினால் ஏற்பட்ட சீரழிவுகளினாலும் தமிழர்களுடைய தாயகம் குமரி கண்டத்தை விட்டும், குமரி நாட்டை விட்டும், குமரி கோட்டை விட்டும், குமரி ஆற்றை விட்டும், குமரி முனையை விடாமல் பற்றி கொண்டு குறுகியுள்ளது. தமிழகத்துடன் முன் ஒரு காலத்துல சேர்ந்திருந்த இலங்கை, அது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சேரன் தீவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த சேரன் தீவு என்று அழைக்கக்கூடிய இலங்கை தமிழகத்துடன் முன் ஒரு காலத்தில் சேர்ந்திருந்தது, கடலால் பிரிக்கப்பட்டது. இந்த இலங்கை தீவினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் நீண்ட நெடுங்காலமாக தமிழர் பூர்வீக குடிகளாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த நாட்டுல மலைப்பகுதிகளில் தமிழகத்திலிருந்து 150 ஆண்டுகளுக்கு முன்பு வேலைக்காக அழைத்து செல்லப்பட்ட தமிழர் தோட்ட தொழிலாளிகளாக நிலைந்துள்ளனர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கும் இந்தியாவிற்கு, அதாவது தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இந்த பகுதியில் சொல்லப்படுது. இலங்கை என்பது சேரந்தீவு என்று அழைக்கப்படுது. கடலால் தமிழகத்திலிருந்து இலங்கை பிரிக்கப்படுகிறது. ஸோ இந்த இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் நீண்ட நெடுங்காலமாக தமிழர் பூர்வீக குடிகளாக வாழ்ந்து வராங்க. இந்த நாட்டின் மலைப்பகுதிகளில் தமிழகத்திலிருந்து 150 ஆண்டுகளுக்கு முன்பு வேலைக்காக என்ன செய்யப்படுறாங்க, தமிழர்கள் தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து செல்லப்பட்டனர். ஸோ மிக முக்கியமான பாயிண்ட், தோட்ட தொழிலாளர்களாக. ஸோ அடுத்து பாருங்க, இப்படி குடியேறியுள்ள தமிழர்கள் எந்தெந்த நாட்டில் இவ்வாறு குடியேறியுள்ளனர்கள். தமிழர் தமிழ்நாட்டை கடந்து தென்னகத்திலும் இந்திய துணை கண்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடல் கடந்தும் கண்டங்களை கடந்தும் இருக்கிறார்கள். ஸோ குறிப்பாக இலங்கை, அந்தமான், நிக்கோபார், பிஜி, மொரிசியஸ் போன்ற தீவுகளிலும், மலேயா, சிங்கப்பூர் போன்ற தீபகற்பங்களிலும், பர்மா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலும் 150 ஆண்டுகளாக குடியேறி வாழ்கின்றனர். ஸோ இந்த பகுதியை மெயினா குறிப்பிடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இதழ்களினுடைய தோற்றம். தமிழ் இதழ்களின் தோற்றம். தமிழில் இதழ்கள் தமிழகத்திலும் இந்தியாவில் உள்ள பம்பாய், டில்லி, கல்கத்தா போன்ற நகரங்களிலும், இலங்கை, மொரிசியஸ், பர்மா, சிங்கப்பூர், மலேயா, பிஜி தீவு, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலும், லண்டன், பாரிஸ், வாஷிங்டன் போன்ற பிற நாட்டு தலைநகரங்களிலும் முகிழ்ந்திருக்கின்றன. தமிழ்நாட்டின் மட்டும் இல்லாம தமிழ் இதழ்கள் எங்கெங்க இருக்கு மெயினா பார்த்துக்கோங்க. தமிழ் இதழ்கள் என்பது தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள பம்பாய், டில்லி, கல்கத்தா. ஸோ அதே மாதிரி இலங்கை, மொரிசியஸ், பர்மா, சிங்கப்பூர், மலேயா, பிஜி தீவு, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலும், லண்டன், பாரிஸ், வாஷிங்டன் போன்ற பிற நாட்டு தலைநகரங்களிலும் காணப்படுகிறது. உலகத்தில் தோன்றிய தொடக்க கால இதழ்கள், உலகத்துல தோன்றிய தொடக்க கால இதழ் கெஜட் என்ற பின் ஒட்டை பெற்று வெளிவந்துள்ளது. உலகத்துல முதல்ல தோன்றிய இதழ்கள், தொடக்க காலத்தினுடைய இதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெஜட் என்ற பின் ஒட்டை பெற்று வெளிவந்தது. அவற்றுக்கு சான்று என்னன்னு கேட்டீங்கன்னா பீகிங் கெஜட், லண்டன் கெஜட், பெங்கால் கெஜட்,
மதராஸ் கெஜட், ஜெயிண்ட் ஜார்ஜ் கெசட், சிலோன் கெஜட், டிஸ்ட்ரிக்ட் கெஜட் என்பது இதற்கு சான்று. அப்ப இந்த இதழ்களினுடைய அமைப்புல உலகத்தில் தோன்றிய தொடக்க கால இதழ்கள் கெஜட் என்ற பின்னொட்டை பெற்று வந்துள்ளது. ஸோ அதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்தாச்சு, குறிப்பெடுத்துக்கோங்க. அப்ப தமிழ்ல வரும் பொழுது இந்திய மொழிகளிலேயே தமிழ் மொழியானது ரோம வரி வடிவில், இந்திய மொழிகளிலே தமிழ் மொழியானது ரோம வரி வடிவுல கிபி 1554 லிஸ்பன் நகரில் கார்டிலா என்னும் வெளியீட்டில்தான் அச்சில் பதிக்கப்பட்டது. இந்திய மொழி எப்ப ரோம வரி வடிவுல கிபி 1554 லிஸ்பன் நகர்ல கார்டிலா என்னும் வெளியீட்டில்தான் அச்சில் பதிக்கப்பட்டது. அடுத்து தமிழ் வரி வடிவில் தம்பிரான் வணக்கம், மெயினா பாருங்க, தம்பிரான் வணக்கம் என்னும் கிறிஸ்தவ சமய வெளியீட்டின் மூலம் இந்தியாவிலேயே முதல்ல 1578 அச்சிடப்பட்டது. தமிழ் வரி வடிவில தம்பிரான் வணக்கம் என்னும் கிறிஸ்தவ சமய வெளியீட்டின் மூலம் இந்தியாவிலேயே முதல்ல 1578 அச்சிடப்பட்டது. இதழ்கள்ல தமிழ் இடம்பெறக்கூடிய பகுதி. பின்னர் தமிழ் மொழியானது ஆங்கில இதழ்களில் விளம்பரங்களாகவும் அறிக்கைகளாகவும் அச்சாகியது. கிபி 1802 சிலோன் கெஜட், 1802 சிலோன் கெஜட் என்னும் இதழில் தமிழ், சிங்களம், ஆங்கிலம், மெயினா பாருங்க, சிலோன் கெஜட் என்ற இதழ் தொடக்க கால உலக இதழ். இதுல 1802 தமிழ் மொழி, சிங்கள மொழி, ஆங்கில மொழி என்னும் மும்மொழியில் அச்சிடப்பட்டு வெளியாகியது. தமிழ் மொழி செய்தியாக வெளிப்படுத்தப்பட்டது 1802. தமிழ் மொழியானது முதல்ல 1830 தமிழ் மாகசின் என்னும் பெயரில் முழுக்க தமிழ் செய்தி வடிவில் அச்சாகியது. அப்ப தமிழ் மொழியானது முதல்ல எப்ப வெளியானது? முழுக்க தமிழ் மொழியானது முழுக்க தமிழ் பெயர்ல தமிழ் செய்திகளை கொண்டு அச்சானது எப்ப? 1830 மேகசின், தமிழ் மேகசின் என்னும் பெயரில். ஆனா 1802 சிலோன் கெஜெட்ல மும்மொழியாக அது அச்சிடப்பட்டது. அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா தமிழ் மொழியானது ஆங்கில இதழ்கள்ல விளம்பரங்களாகவும் அறிக்கைகளாகவும் அச்சாகியது. இதை மெயினா தெரிஞ்சுக்கோங்க. தொடக்க காலத்தில் தமிழ் இதழ்களின் பெயர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அச்சிடப்பட்டது. ஆரம்ப காலத்துல தமிழ் இதழ்களின் பெயர் தமிழ்லையும் இருக்கும், ஆங்கிலத்திலும் இருக்கக்கூடிய அளவிற்கு அச்சாகி இருந்தது. கட்டுரை, கவிதை, கதைகள் தலைப்புகளுக்கு இந்த விதமாக கட்டுரை இருந்தாலும் சரி, கவிதை இருந்தாலும் சரி, கதைகளா இருந்தாலும் சரி, தலைப்புகளுக்கும் தமிழ், ஆங்கிலம் இடம்பெற்றிருந்தது. அடுத்து தமிழிலேயே பெயரிடுவதும் தமிழிலேயே தலைப்பு தருவதும் அதுக்கு அடுத்து வளர்ச்சி பெற்றது. இந்த தமிழ் இதழ்கள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது முதல்ல தமிழ் இதழானது மாத இதழாக தோன்றியது. மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முதல்ல தமிழ் இதழ் எவ்வாறு தோன்றியதுன்னா மாத இதழாக தோன்றியது. மாத இதழ்களுக்கு அடுத்து இந்த தமிழ் இதழானது அடுத்து எப்படி தோன்றுறாங்கன்னா வார இதழாகவும் வாரம் இருமுறை மும்முறை இதழாகவும் வெளியாகியது. சரி, முதல்ல தமிழ் இதழ் மாத இதழா தோன்றியது. அடுத்து வார இதழாகவும் வாரம் இருமுறை இதழாகவும் மும்முறை இதழாகவும் அதுக்கு அடுத்து வளர்ச்சி அடையுது. அதற்கு பின்னர் காலாண்டு இதழாகவும் அரையாண்டு இதழாகவும்
தோன்றியது. ஸோ அப்ப தமிழ் இதழ்களின் வளர்ச்சின்னு சொல்லி எடுக்கும் பொழுது முதல்ல தமிழ் இதழ் எப்படி தோன்றியது? மாத இதழாக தோன்றியது. அதற்கு பின்பு வார இதழாகவும், வாரம் இருமுறை இதழாகவும், மும்முறை இதழாகவும் தோன்றியது. பின்னர் காலாண்டு இதழ்களும் அரையாண்டு இதழ்களும் அதற்கு அடுத்து தோன்றியது. நாளிதழ் அடுத்த கட்ட வளர்ச்சி. ஸோ அப்ப இதனுடைய வளர்ச்சி முறையை பார்த்துக்கணும். இந்த தமிழ் இதழ்கள் சொல்லி எடுத்துக்கணும் பொழுது கிறிஸ்தவர் இதழ் தொண்டு, கிறிஸ்தவர் இதழ் தொண்டு தமிழ் இதழ்களை முதலில் தொடங்கிய பெருமை வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பாதிரிமார்களை சாரக்கூடியது. தமிழ் இதழ்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிறிஸ்தவ பாதிரிமார்களின் தொண்டு தான் என்ன செய்யுது? மிக மிக முக்கியம். ஏன்னா இந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அவர்கள் தான் தங்களுடைய சமயங்களை பரப்புவதற்கும் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சமய கருத்துக்களை விதைப்பதற்கு நல்ல சாதனமாக இந்த இதழ்களை கருதி என்ன செய்யறாங்க? கிறிஸ்தவ பாதிரிமார்கள் தமிழ் இதழ்களை தொடங்கினார். அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தமிழ் இதழ்களை தொடங்கியவர்கள் யாருன்னு கேட்டா கிறிஸ்தவ பாதிரிமார்கள். ஸோ அவர்களுக்கு என்ன காரணம்? அவர்களுடைய சமயங்களை பரப்புவதற்கும் சமய கருத்துக்களை விதைப்பதற்கு நல்ல சாதனமாக இதை கருதினர். ஸோ அடுத்து இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பெண் மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக சமயத்தை பரப்புவதற்கு ரெடி ஆயிட்டாங்க. அடுத்து பெண் மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காகவும் சேர்ப்பதற்காகவும் பெண்களுக்கு என்று தனி இதழ்களை கொண்டு வந்தனர். முதல்ல கொண்டு வந்தது பெண்களுக்கு என்ற தனி இதழ். ஏன்னா பெண்களை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும், சேர்க்க வேண்டும் என்பதற்காக. பெண்களை தொடர்ந்து சிறுவர்களை கவர்வதற்காக சிறுவர்களுக்கான இதழ்களை தொடங்கி நடத்தினர். இப்படி தங்கள் சமய நலத்திற்காக கிறிஸ்தவர்கள் இதழ்களை தோற்றுவித்து நடத்தியது பிற சமயத்தினரை விழிப்படைய செய்தது. ஆரம்பத்தில் கிறிஸ்தவர்கள் தோற்றுவித்த இதழ்கள் தங்களுடைய சமயத்தை வளர்ப்பதற்கு உருவாக்கிய அந்த இதழ்கள் மற்ற சமயத்தினரை விழிப்படைய செய்தது. அதற்கு ஒரு முன்னோடிதான் தென்னிந்தியாவில் ஆங்கில கல்வி அறிவு பெற்ற பெரும் மக்களில் சிலர் பாதிரிமார்களின் மதமாற்று முயற்சிகளையும் அவர்தம் சமய பரப்புதல் பணிகளையும் கண்டு வீறு கொண்டு எழுந்தனர். திரு லட்சுமி நரசு செட்டியார் என்பவர் இந்த பாதிரிமார்களினுடைய மத மாறுதல் நடவடிக்கைகளை தடுக்கவும் இந்திய மக்கள் படும் அவதிகளை எடுத்துக்காட்டி பரிகாரம் பெற வேண்டி கிரஷண்ட் என்ற இதழை 1844 தொடங்கி நடத்தினார். தென்னிந்திய மக்கள் மீது ஆங்கில அதிகாரிகள் வரி வசூலிப்பதை காட்டி கெடுபிடியும் நடத்திய கொடுமைகளையும் அரசினுடைய கவனத்தை ஈர்க்க இதழ்கள் வழியாக கூட்டங்கள் வழியாக கிளர்ச்சி செய்து இதழ்கள் வழியாகவும் கூட்டங்கள் வழியாகவும் கிளர்ச்சி செய்து விசாரணை நடத்தும் வரையில் விடாது பாடுபட்டவர் இந்த லட்சுமி நரசு செட்டியார். இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில பாதிரிமார்களினுடைய அந்த சமய போதனைகளை எதிர்த்து வெகுண்டு எழுந்தவர். ஸோ அதற்கு பிறகு இவருடைய பணியானது ஆங்கிலேயர்களுடைய வரி முறையையும் அவர்களுடைய நடவடிக்கைகளை கவனத்தை ஈர்ப்பதற்காக இதழ்களை பயன்படுத்தினார். அது மட்டும் இல்லாம இந்த லட்சுமி நரசு செட்டியார் என்பவர் சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்றத்திலும் உறுப்பினராகி பெருந்தொண்டு புரிந்தவர். சென்னை மாநிலத்தை பொறுத்தவரை தென்னிந்தியர் ஒருவரால் தொடங்கப்பட்ட முதல் இதழ் எது கேட்டாங்கன்னா கிரஷண்ட். மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சென்னை மாநிலத்தை பொறுத்தவரையில் சென்னை மாநிலத்தை அடிப்படையாக கொண்டு தென்னிந்தியர் ஒருவரால் தொடங்கப்பட்ட முதல் தமிழ் இதழ் எதுன்னு கேட்டாங்கன்னா கிரஷண்ட். இது ஆங்கில மொழியில் நடைபெற்ற இதழ். இவரை தொடர்ந்து இவர்னா யாரு? லட்சுமி நரசு செட்டியார். ஸோ இவரை தொடர்ந்து ராஜா
சர் மாதவராவும் பூண்டி அரங்கநாத முதலியாரும் சேர்ந்து நேட்டிவ் பப்ளிக் ஒப்பீனியன் என்ற சுதேச மக்களின் கருத்தை புலப்படுத்துவதற்கான ஒரு இதழை ஆரம்பித்தனர். யார? லட்சுமி நரசு செட்டியாரை தொடர்ந்து ராஜா சர் மாதவராவும் பூண்டி அரங்கநாத முதலியாரும் சேர்ந்து நேட்டிவ் பப்ளிக் ஒப்பீனியன் என்ற இதழை தொடங்கினர். இந்த இதழ் தொடங்கப்பட்ட நோக்கம் சுதேச மக்களின் கருத்தை புலப்படுத்துவதற்காக. இதை மட்டும் மெயினா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது தொடக்க காலத்தில் இருந்த தமிழ் இதழ்கள். தமிழ் மொழியில் உரைநடை வளர்த்தும் சிறுகதையை பெருக்கியும் அகராதியை அறிமுகப்படுத்தியும் அச்சையும் அச்சு பொறியையும் வழக்கத்திற்கு கொண்டு வர செய்த கிறிஸ்தவ சமய பாதிரிமார்களே தமிழ் இதழ்கள் வெளியிடுவதிலும் துவக்கத்தில் பெரிதும் ஆர்வம் காட்டி முன்னிறுத்தி முன்னேற்றர்களாக இந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் இருக்கிறார்கள். அப்ப தொடக்க காலத்துல பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா இதழ்களை அறிமுகப்படுத்தியவர்கள் யாரு? கிறிஸ்துவ பாதிரிமார்கள். அதற்கு அவங்க என்ன பண்றாங்க? தமிழ் மொழியில் உரைநடையை வளர்த்தனர், சிறுகதையை பெருக்கினர், அகராதியை அறிமுகப்படுத்தினர், அச்சுப்பொறியை வழக்கத்திற்கு கொண்டு வர செய்தனர். இதை செய்து என்ன செய்றாங்க? தமிழ் இதழ்களை வெளியிடுவதில் ஆர்வம் காட்டினார்கள். தமிழகத்துல 1830 ஆண்டிற்கு முன்பு வரையில் தமிழில் தனி இதழ்கள் தொடங்கப்பட்டதாக தெரியவில்லை. அப்ப தமிழில் இதழ்களின் தொடக்கம் ஏற்கனவே நான் சொன்ன ஆண்டுதான். அப்ப இந்த 1830 முன்பு எந்த ஒரு தமிழ் இதழ்கள், தனியான தமிழ் இதழ்கள் தொடங்கப்பட்டதா தெரியல. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா இலங்கையில தமிழ் மொழி இடம்பெற்றது. தமிழ், சிங்களம், ஆங்கிலம் என்ற மும்மொழி இதழாக சிலோன் கெஜெட் வெளியானது 1802. இது சரியா? சோ ஆண்ட மெயினா பாத்துக்கோங்க. அடுத்து 1831 மாகசின், தமிழ் மாகசின் என்ற பெயர்ல சென்னையில் இருந்த கிறிஸ்தவ சமய பரப்பு கழகம் ஒரு மாத இதழை தமிழிலேயே முதல்ல வெளியிட்டு பெருமையை சேர்த்தது. எப்ப? 1831 தமிழ் மாகசின் என்ற பெயரில் சென்னையில் இருந்த கிறிஸ்தவ சமய பரப்பு கழகம் முழுக்க தமிழிலேயே இது ஒரு மாத இதழாக வெளியிட்டது. இதுல தமிழ் முழு செய்திகளாக கொண்டிருந்தது. அப்ப தமிழிலேயே முதல்ல வெளிவந்தது 1831. 1833 சென்னையில் விருத்தாந்தி என்ற பெயரில் வெளிவந்த இதழ் தமிழிலும் தெலுங்கிலுமாக செய்திகள் வெளியிட்டது. இதை கூறியவர் ஜே வாங் என்பவர். 1833 விருத்தாந்தி என்ற பெயர்ல தமிழிலும் தெலுங்கிலும் இதழானது வெளிவந்தது. இதை கூறியவர் திரு ஜே வாங். அதற்கடுத்து ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனத்தின் ஆதரவு 1838 பிறகு என்ன செய்யப்படுது? இந்த இதழ்களுக்கு மறுக்கப்படுகிறது. முதல்ல ஆரம்பத்துல உரிமை கிடைத்தது, பின்பு மறுக்கப்பட்டது. மறுக்கப்பட்ட பிறகு நல்லா கவனிங்க, மறுக்கப்பட்ட பிறகு 1835 சென்னையில் வெளியான மெட்ராஸ் கிரானிக்கல் என்னும் பெயரில் வெளியான இதழ் முழுக்க தமிழும் தெலுங்கும் இடம்பெற்றிருந்தது. 1835 சென்னையில் வெளியான மெட்ராஸ் கிரானிக்கல். அடுத்து 1855 ராஜவர்த்தினி போதினி. 1855 ராஜவர்த்தினி போதினி என்ற பெயரில் மாதம் மும்முறை இதழ் ஒன்று சென்னையிலிருந்து வெளிவந்தது. இந்த இதழ்ல ஆங்கில இதழ்களில் வெளியானவற்றின் மொழி பெயர்ப்புகள் இடம்பெற்றிருந்தது.
1852 ஆண்டில் ரேவ பி பெர்சிவல் பாதிரியாரால் சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது தினவர்த்தமானி என்னும் வார இதழ். தினவர்த்தமானி என்ற வார இதழை தொடங்கி வைத்தவர் பாதிரியார் பெர்சிவல். ஸோ இது எங்கு தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா சென்னையில், ஆண்டு 1852. இந்த பெர்சிவ பாதிரியார் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட தினவர்த்தமானி வார இதழ்கள் திருவாளர்கள் சிவை தாமோதரம் பிள்ளையும் கரோல் விஸ்வநாத பிள்ளையும் ஹஜ் கிருஷ்ண பிள்ளையும் துணை ஆசிரியர்களாக இருந்தனர். ஸோ இந்த பெர்சிவ பாதிரியாரினுடைய இந்த தினவர்த்தமானிக்கு ஆங்கில அரசாங்கத்தின் ஆதரவு கிடைத்தது. பொதுமக்களிடையே நல்ல செல்வாக்கு பெற்று திகழ்ந்தது. அந்த காலத்துல வாரந்தோறும் 784 படிகளுக்கு மேல் விற்பனை ஆனது இந்த இதழ் என்பது குறிப்பிடத்தக்கது. 1857 முதலாவது இந்திய கிளர்ச்சி, சிப்பாய் கழகம், முதல் இந்திய சுதந்திர போர் ஏற்படுவதற்கு முன்பு தமிழில் தோன்றிய செய்தி இதழ்கள் என்று எடுத்துக்கிட்டா குறைவானது. அவற்றில் 1-2 தான் 1860 870 வரை நீடித்திருந்தது. ஸோ இதை கூறியவர் ஈரா நடராசன் தனது தமிழில் செய்தி இதழ்கள் உலக தமிழ் மாநாட்டு மலர் என்ற கட்டுரையில் தெரிவித்திருந்தார். ஸோ இந்த தினவர்த்தமானி பெரிய அளவுல 8 பக்கங்களை கொண்டதாக வந்தது. ஆண்டு கட்டணமானது ஐரோப்பியர்களுக்கு ரூபாய் 5, சுதேசியருக்கு ரூபாய் 3. இதில் செய்திகள் மட்டுமின்றி இலக்கியம், விஞ்ஞானம் முதலிய பொருளும் வெளியிடப்பட்டது. இந்த தினவர்த்தமானி பெர்சிவ பாதிரியால் உருவாக்கப்பட்டது. அவ்வப்போது தமிழ் இலக்கியங்கள் குறித்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டும் வந்தது. சுதேச நிருபர்கள் தங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்க அனுமதிக்கப்பட்டனர். இந்த வார இதழை தமிழில் வெளியிடுவதற்கு வசதியாக இதன் ஆசிரியர் பெர்சிவல் பாதிரியார் ஆங்கில தமிழ் அகராதியை உருவாக்கினார். மெயினானது அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த தினவர்த்தமானி என்ற இதழை தமிழ வெளியிடுவதற்கு வசதியாக என்ன செய்யப்படுது? ஆங்கில தமிழ் அகராதியானது உருவாக்கப்படுகிறது. யாரால்? இதனுடைய ஆசிரியர் பெர்சிவல் பாதிரியாரால் உருவாக்கப்படுகிறது. இவ்வகையில் ஏற்பட்ட முதல் முயற்சியும் தினவர்த்தமானிக்கு ஈடாக அந்த காலத்துல வேற எந்த இதழும் இல்லை. ஸோ அதுக்கு பிறகு பாருங்க, 1877 சுதேசபிமானி என்ற இதழும் சேலத்தில் பகடாலு நரசிம்மலு நாயுடுவால் துவங்கப்பட்டு நடைபெற்று வந்தது சுதேசபிமானி. எப்ப? 1877. தமிழகத்துல வெளிவரக்கூடிய இந்து என்னும் ஆங்கில இதழை துவக்கி வைத்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். 1878 தமிழகத்தில் வெளிவரக்கூடிய இந்து 1878 இது ஒரு ஆங்கில இதழ். துவங்கி வைத்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். 1882 சுதேசமித்திரன் என்ற தமிழ் வார இதழ், மெயினானது வார இதழ் தொடங்கி வைத்தவரும் இவர்தான். இவர் தொடங்கி வைத்த 2 நூற்றாண்டிற்கு மேல் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல வெளிவரக்கூடிய ஆங்கில இதழான ஹிந்துவை 1878 தொடங்கி வைத்தவர் சுப்பிரமணிய ஐயர். அதே மாதிரி 1882 சுதேசமித்திரன் என்ற இதழை, இது ஒரு வார இதழ், இதை தொடங்கி வைத்தவரும் சுப்பிரமணிய ஐயர். இந்த 2 இதழ்களும் நூற்றாண்டிற்கு மேல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சுதேசமித்திரன் நாளடைவில் வாரம் மும்முறை ஆகி பின்னர் நாளிதழாக வளர்ச்சி பெற்றது. நாள்தோறும் 1000 படிகள் செலவழிய 15 ஆண்டுகள் பிடித்தது என்றும், அது 1920 வரையில் கூட 2000 படிகள் விற்பனை ஆகவில்லை என்றும் கூறப்படுகிறது. என்றாலும் தமிழ்ல வெளியான
முதல் நாளிதழ் எது? நாளிதழ் சுதேசமித்திரன். இந்த சுதேசமித்திரனுடைய பங்கு என்ன? நாட்டு உணர்வை ஏற்படுத்தி எழுச்சியை உண்டாக்கி தமிழ் மக்களின் உள்ளத்தில் கிடக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தி சக்தி மிக்க நாளிதழாக முற்காலத்தில் விளங்கியதுதான் இந்த சுதேசிமித்திரன். இந்த சுதேசமித்திரன்ல சுப்பிரமணிய பாரதியார் துணை ஆசிரியராக சில காலம் பணிபுரிந்தார் என்பது செய்தி. சென்னை மாநிலத்துல பத்திரிகை வளர்ச்சிக்கு ஒரு வகையில் ஊன்றுகோலாக இருந்தவை 1870க்கு பிறகு தொடங்கப்பட்ட தற்சிந்தனையாளர் குழுவும் தியாசபிகள் சொசைட்டியும் ஆகும். சென்னையில பத்திரிகை வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருந்தது 1870க்கு பிறகு தொடங்கப்பட்ட தற்சிந்தனையாளர் குழு, தியாசபிகள் சொசைட்டி. அதே மாதிரி பிரீதிங்கர் என்ற ஆங்கில இதழ் அறிவார்ந்த தற்சிந்தனைக்கும் விஞ்ஞான கண்ணோட்டத்திற்கும் மக்களை ஈர்த்தது. கொஞ்ச காலமே இந்த பத்திரிகை நடந்தது. திரு பழனி அரங்கசாமி தனது செய்தி உலகம் 1975 நூல்ல 96ஆம் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இலங்கை 1841 யாழ்ப்பாணத்துல தோன்றிய உதயதாரகை சரிங்களா என்னும் மாத இதழ் இலங்கையில் வெளியான முதல் தமிழ் இதழாக கருதப்படுகிறது. அப்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சோ உதயதாரகை என்பது என்ன? இது ஒரு மாத இதழ். இலங்கையில் வெளியான முதல் தமிழ் இதழ் இது. 1841 யாழ்ப்பாணத்தில் தோன்றியது இந்த உதயதாரகை என்று அழைக்கக்கூடிய மாத இதழ். உதயதாரகை என்ற மாத இதழ். அடுத்து பாருங்க, இந்த உதயதாரகை ஹென்றி மார்டின், கரோல் விஸ்வநாத பிள்ளை ஆகியோரை ஆசிரியர்களாக கொண்டு இலங்கை மானிப்பாய் அமெரிக்க மிஷினரால் வெளியிடப்பட்டது. இந்த உதயதாரகை தமிழ் ஆங்கிலம் என்னும் இரு மொழிகளில் வெளியானது. இந்த உதயதாரகை தான் முதலில் மாத இதழாக தொடங்கப்பட்டு பின்னர் திங்கள் இருமுறையாகி வாரம் ஒருமுறையாகி இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உதயதாரகை. இலங்கை தமிழ் பத்திரிகைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் சிவநேச செல்வன் எழுதிய கட்டுரை 4வது அனைத்துலக தமிழாராய்ச்சி மாநாடு 1977 முதலாம் தொகுதி பக்கம் 345 53 வரை இந்த செய்தி கூறப்படுகிறது. 1841 உதயாதித்தன் என்னும் இதழ் திரு சைமன் காசி செட்டியாரால் தொடங்கப்பட்டு கொழும்பில் இருந்து வெளியிடப்பட்டது. எப்ப? 1841 உதயாதித்தன் என்னும் பெயர்ல திரு சைமன் காசி செட்டியார் என்பவரால் கொழும்பில் இருந்து வெளியிடப்பட்டது. மொத்தம் 13 இதழ்கள் தான் இது வெளியானது. 1845 உரைக்கல்லு த டச் ஸ்டோன் என்னும் இதழ் கொழும்பில் இருந்து கிறிஸ்துவ சமய கத்தோலிக்க பிரிவினரால் வெளியிடப்பட்டது. எப்ப? 1845 உரைக்கல்லு என்னும் இதழ் கொழும்பில் இருந்து கிறிஸ்துவ சமய கத்தோலிக்க பிரிவினரால் வெளியிடப்பட்டது. அடுத்து பாருங்க, கிறிஸ்துவ மிஷினரிமாரிடையே ஏற்பட்ட சமய வேறுபாடுகளை களையவும் அறிவு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இந்த இதழ்கள் இயங்கியமையை அவை பற்றிய குறிப்புகளையும் உணர்த்துகின்றன. உதயாதித்தன், உரைக்கல்லு ஆகிய இதழ்களின் படிகள் இலங்கை தேசிய புராதன அரும் பொருளகத்தில் இல்லை என்று கூறப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில அச்சகம் அமைக்கும் உரிமையை சுதேசிகள் 1835ஆம் ஆண்டு சென்ட் ஜோர்ஜ் கசட்டாரின் வழியே பெற்றுக்கொண்டமை மிஷினரிமாரை தவிர்த்து பிறரும்
பத்திரிகையை தோற்றுவிக்க வாய்ப்பை ஏற்படுத்தியது. ஸோ அப்போ இந்த 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1835ஆம் ஆண்டில் சுதேசிகள் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ மார்களை தவிர்த்து பத்திரிகை தோற்றுவிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றனர். 1835 வித்யா தர்ப்பணம் மெயினானது பாருங்க. வித்யா தர்ப்பணம் 1835 சைமன் கதிரவேர் பிள்ளையாலும் நிக்கோலசு குல்டாலும் வெளியிடப்பட்ட இதழானது வித்யா தர்ப்பணம் 1835. இது சமய சமூக அறிவியல் கருத்துக்களை தாங்கி வெளிவந்தது. அடுத்து பாருங்க, 1835 பாலியர் நேசன் வில்லியம் சின்னத்தம்பியால் இளைஞர்களின் சமய முன்னேற்றம் கருதி யாழ்ப்பாணத்திலிருந்து அமெரிக்க மிஷினரிமாரால் நடத்தப்பட்ட சிறுவர்களுக்கான இதழ் எதுனா பாலியர் நேசன். இந்த பாலியர் நேசன் என்ற சிறுவர்களுக்கான இதழ் 1835 வில்லியம் சின்னத்தம்பி என்ற இளைஞர்களின் சின்னத்தம்பியால் இளைஞர்களுடைய சமய முன்னேற்றத்தை கருதி கிறிஸ்துவ பாதிரிமார்கள், அதாவது மிஷினரிமாரால் நடத்தப்பட்ட சிறுவர்களுக்கான இதழ். அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து அமெரிக்க மிஷினரிமாரால் நடத்தப்பட்ட சிறுவர்களுக்கான இதழ் எதுன்னு கேட்டாங்கன்னா பாலியர் நேசன். வில்லியம் சின்னத்தம்பியால் இளைஞர்களின் சமய முன்னேற்றத்தை கருதி உருவாக்கப்பட்டது. 1835 இது உருவாக்கப்பட்டது. அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க, முக்கியமான பகுதி. சரியா? ஸோ அடுத்து பாருங்க, 1873 புதினாலங்காரி என்னும் இதழ் நெய்ந்த மரக்காயரும் வாப்பு மரக்காயரும் சேர்ந்து கொழும்பு சோனகப்பட்டின தெருவில் இருந்து கரளிக்கித அச்சகத்தின் மூலம் வெளியிடப்பட்டது. புதினாலங்காரி 1873 இந்த இதழ். ஏனைய மக்கள் இதழால் பெரும் நன்மையை இஸ்லாமியரும் பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தொடங்கப்பட்டதுதான் இந்த இதழ். 1876 சத்திய வேத பாதுகாவலன் 1876 சத்திய வேத பாதுகாவலன் என்னும் இதழ் திரு அருளப்ப முதலியாரை ஆசிரியராக கொண்டு இலங்கையில் இருந்து வெளியிடப்பட்ட கிறிஸ்துவ வெளியீடாகும். கிறிஸ்துவ வெளியீடு, இலங்கையிலிருந்து வெளியிடப்பட்ட கிறிஸ்துவ வெளியீடு 1876 சத்திய வேத பாதுகாவலர் என்னும் இதழ். அடுத்து பாருங்க, அதே 1876 தத்தோலிக்க பாதுகாவலன் பிலிப்பையாவையும் முருகப்பாவையும் ஆசிரியராக கொண்டு இலங்கையில் வெளியிடப்பட்ட கத்தோலிக்க இதழ் எதுனா தத்தோலிக்க பாதுகாவலன் 1876. உதயதாரகையும் பிற இதழ்களும் உருவாக்கிய சமய பரப்பு முயற்சிகளுக்கு எதிர்முனைப்பு கொடுக்கும் வகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து இது தொடங்கப்பட்டது. தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக முதல்ல மாத இருமுறை இது இதழாக வெளியாகியது. 1877 இருந்து 1893 வரை வார இதழாக நடைபெற்றது. பின்பு 1896 பின்னர் வளர்ச்சி பெற்று இது என்ன செய்யப்பட்டது, இந்நாள் வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பது சாலச் சிறந்தது. இந்த பத்திரிகைகள் வெளிவந்த விடயங்களின் தலையகங்கள் ஆங்கிலத்தில் காணப்பட்டது. இந்த பத்திரிகைகள் அரசியல் சம்பவங்களையும் பொது செய்திகளையும் விமர்சன நோக்கில் வெளியிடப்பட்டதையும் அவ்வப்ப பத்திரிகை ஆசிரியர் உரைகளிலேயே வெளியிடப்பட்டுள்ளது. என்று கூறக்கூடியவர் யாருன்னா சிவநேச செல்வன். 1877 இலங்கை நேசன். மெயினானது பாருங்க, 1877 இலங்கை நேசன் ஹெச் சின்னத்தம்பியால் தொடங்கி நடத்தப்பெற்ற சைவ சமய இதழ். சைவ சமய இதழ் எதுனா
இலங்கை நேசன் 1877 ஹெச் சின்னத்தம்பியால் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டது. 1880 சைவ உதயபாது, இது சரவண முத்துப்பிள்ளை ஆசிரியராக கொண்டு நடத்தப்பட்ட சைவ இதழ். 1881 விஞ்ஞான வர்த்தினி, இது மூத்த தம்பி செட்டியாரால் நடத்தப்பட்ட சைவ சமய இதழ். 1881 சைவ சம்போதினி, உடுவில் வைத்தீஸ்வர ஐயரால் கரலிகித இதழாக வெளியிடப்பட்ட சைவ இதழ். சரி, அப்ப பாத்தீங்கன்னா சைவ இதழ் சொல்லி பார்க்கும் பொழுது 1877 இலங்கை நேசன் சின்னத்தம்பியால் தொடங்கப்பட்டது. 1880 சைவ உதயபாது சரவண முத்துப்பிள்ளை